இப்போ பாருங்க, இது கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் மிஷின். இது பார்த்தீங்களா, டேப் டு பேன்னு போட்டிருக்கோம், விஷான்னு போட்டிருக்கோம். இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் மிஷினில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வைஃபை மூலமாக, அதாவது வயர்லெஸ் மூலமாக பக்கத்தில் கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெனி போயிடும். அது 2000 rupees வரைக்கும் பின் எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாமே இது அப்படி பண்ணக்கூடிய மெத்தட். இது இந்த மாதிரி புதுசாக விட்டுருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம பர்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த கார்டை வச்சிருக்கோம். யாராவது இந்த மிஷின் வச்சிருக்கவங்க வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து பக்கத்தில் வந்து கொண்டு வந்தாங்கன்னாவே ஸ்வைப் ஆயிடும். அந்த இப்போ பாருங்க, இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த கார்டு இருக்கு. இது பாருங்க, அந்த விசா கார்டை திருப்பி காட்டுங்க. நல்லா தலைகளாக காட்டிட்டீங்க, இந்த காட்டிருக்கீங்க வைஃபை எம்ப்ளமா. இந்த வைஃபை எம்ப்ளம் இருக்கிற கார்டை வந்து இவர் பாருங்க, இந்த ஒரு கஸ்டமர் ஒருத்தர் பாக்கெட்டில் வச்சிருக்காரு. பொறுமையா காட்டுங்க. இப்போ பாக்கெட்டில் வச்சிருக்காரு பாருங்க, உங்க பாக்கெட்டில் வச்சிருக்காரு. இப்போ வந்து இந்த ஸ்வைப் மிஷினில் இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு போடுறாரு. 100 ரூபான்னு போட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த ஸ்வைப் கார்டு மிஷினை அந்த பாக்கெட்டு கிட்ட கொண்டு போறாரு. பாருங்க உடனே ஸ்வைப் ஆயிடுச்சு, அப்ரூவல் ஆயிட்டு உடனே பிரிண்ட் அவுட் வந்துடுச்சு. பாருங்க, இது வந்து உண்மை. இந்த உண்மையை வந்து நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இதை வந்து நீங்க பார்க்கணும். பாருங்க, சரிங்களா? இது பாருங்க, மெசேஜும் வந்துருச்சு. பாருங்க, உங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு 100 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு சொல்லிட்டு, டெபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துருச்சு. இதை வந்து நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இதை வந்து விழிப்புணர்வுக்காக எல்லாருக்கும் அனுப்பி வைக்கணும். இது என்னோட அன்பான கோரிக்கை.